ஒரே நாள்ல 100க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க. காசாவுல உச்சமடைஞ்ச இஸ்ரேல் அட்டாக். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தோட காசா பகுதியை நிர்வகிச்சுட்டு வரக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையில 2023வது வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து மோதல் நடந்துட்டு வருது. ஹமாஸ் அமைப்பினர் போன 2023வது வருஷம் அக்டோபர் மாசம் இஸ்ரேல் மேல வான்வெளி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதல்ல 1000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. அப்போ 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல், அமெரிக்கா மாதிரியான நாடுகளை சேர்ந்தவங்கள ஹமாஸ் அமைப்பினர் பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போனாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமா இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினரை குறிவச்சு காசா மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதல்ல காசாவை சேர்ந்த 52,000த்திற்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. இந்த போரால மத்திய கிழக்கு பகுதியில தொடர்ந்து பதற்றம் நிலவிக்கிட்டு வருது. இதுக்கிடையில 15 மாசங்களுக்கு மேலா இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினர் இடையிலே நடந்துட்டு வந்த போர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட தலையீட்டின் காரணமா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இதுக்கப்புறமா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பணைய கைதிகளா பிடிச்சிட்டு போன இஸ்ரேலியர்களை ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து விடுவிச்சுட்டு வந்த நிலையில பதிலுக்கு பாலஸ்தீன கைதிகளையும் இஸ்ரேல் தொடர்ந்து விடுவிச்சுட்டு வந்தது. இதை தொடர்ந்து இஸ்ரேல் அமைப்பினர் காசா மேல தொடர்ந்து வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க. இந்த போரை நிறுத்துறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமா சொல்லியிருந்தாரு. இந்த சூழ்நிலையில அவங்களோட வசம் இருந்த பிணைய கைதிகளான இஸ்ரேல் வாழ் அமெரிக்கர் ஈடன் அலெக்சாண்டர் அப்படிங்கிறவரை ஹமாஸ் விடுதலை பண்ணுச்சு. இந்த நிலையில வடக்கு காசாவில நேற்று இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்துச்சு. காசாவில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம், மருத்துவமனை மாதிரியான இடங்கள் மேல இஸ்ரேல் நடத்தின வான்வழி தாக்குதல்ல குழந்தைகள் உட்பட 84 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க. இதுவரைக்கும் இஸ்ரேல் தாக்குதல்ல உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 53,000 தாண்டி இருக்கு. இந்த நிலையில கடந்த 12 மணி நேரத்துல காசாவோட வடக்கு பகுதியில இஸ்ரேல் தரை, கடல் அப்புறம் வான் வழியாக தாக்குதல் நடத்தினதுல 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. ஜாபாலியா அகதிகள் முகாம் அப்புறம் பெயிண்ட் லஹரியா நகரத்துல இன்னைக்கு பல மணி நேரமா நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல அங்க இருக்கக்கூடிய ஏராளமான கட்டிடங்கள் முற்றிலும் தகர்க்கப்பட்டிருக்கு. 9 வீடுகள், டென்ட்டுகள் அப்புறம் முகாம்கள் இந்த மாதிரியானவை பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த இடிபாடுகளுக்குள்ள ஏராளமானவங்க சிக்கியிருக்காங்க. ஆனா உயிருக்கு பயந்து அவங்களோட உறவினர்களே அவங்கள மீட்க முடியாம தப்பி ஓடக்கூடிய அவல நிலை அங்க இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த தாக்குதல் பத்தி இஸ்ரேல் அரசு சொல்லும்போது காசாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களை குறிவச்சு சுமார் 150 பகுதிகள் மேல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இது மூலமா அங்கிருந்த ஏராளமான கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கு.